இன்றைக்கி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து மாடியூல்ஸ் அண்டு பேக்கேஜஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேர்ந்தது பேர் தான் வந்து மாடியூல்ஸ். அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1000 லைன் 2000 லைன் வந்து கோடிங் இருந்துச்சுன்னா, அதை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு லைனில் வந்து தப்புனா கண்டுபிடிக்க முடியாது. அதனால வந்து பிளாக்காக வந்து கோடிங்கை வந்து பிரித்து வைக்கிறது பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன்றது என்னன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அதாவது பிளாக் ஆஃப் ஆர்கனைஸ்டு அண்ட் ரீயூசபிள் கோடு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆப்ரேஷன்ஸோ அது ரிலேட்டட் ஆக்ஷன்ஸோ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபங்க்ஷனை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா கோடு ரீயூசபிலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுதான். அப்படின்னா கோடு ரீயூசபிலிட்டின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இதே பிளாக்காக பிரித்து வச்சிருக்கோம்னா அதே கோடிங்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் தேவைப்படுதுன்னா அவங்களும் திரும்ப உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம வந்து கால் மட்டும் பண்ணால் போதும், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மெமரி வந்து சேவ் ஆகுதா, அப்போ வந்து கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் வந்து கோட் ரீயூசபிலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் வந்து மாடியூல் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல் அப்படின்றத வந்து என்னதுன்னா, ஸோ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸை வந்து சேர்ந்தது தான் வந்து டுகெதராக சேர்ந்தது தான் வந்து மாடியூல். ஓகேவா? மாடியூல்ன்றது என்னது? மோர் தென் ஒன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டுகெதர் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் தான் மாடியூல். ஓகேவா? இந்த மாடியூல் வந்து பைத்தானில் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது மாடுலாரிட்டியை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மாடியூல். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. பில்ட்-இன் மாடியூல்ஸ், யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ். ஸோ பில்ட்-இன் மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுகிறப்பயே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. மாடியூல்ஸை வந்து அவங்களே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றது தான் வந்து பில்ட்-இன் மாடியூல்ஸ். யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ்ன்றது எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடிக்கடி தேவைப்படுது, அதனால் அதை வந்து தனியாக நான் வந்து ஒரு இதாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்ஸாக வந்து மாடியூல்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ பில்ட்-இன் மாடியூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் 1-2 மட்டும் சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பில்ட்-இன் மாடியூல்ஸை வந்து ஸோ பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் வந்து பண்டில்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் மாடியூல் அப்படின்றத மட்டும் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மேக்ஸ் மாடியூலில் மேக்ஸ் லைப்ரரியில் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லாமே இந்த மேக்ஸ் மாடியூலில் வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா எப்படி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். மாடியூலுக்கு என்னன்னா இம்போர்ட். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால மேக்ஸ் மாடியூல்னால மேத் மாடியூல் அப்படின்னு வந்து போடணும். அதுக்கடுத்து மேக்ஸுன்ற மாடியூல் இந்த மாடியூலோட நேம் அப்படியே கீழே போட்டு மேக்ஸுன்ற மாடியூலுக்குள்ளே இப்போ நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா, அதுக்கடுத்து மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எந்த நம்பர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து மேத் அப்படின்ற மாடியூல். ஸோ டேட் அண்ட் டைம் மாடியூல் வந்து என்னென்னா, டேட் அண்ட் டைம் வந்து இதுக்கெலாம் நம்ம கோடிங்கள் இருக்குமா இல்லை. ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னா அது ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்காவே இருப்பாங்க. அதனால தான் இது பேர் பில்ட்-இன் மாடியூல். இப்போ வந்து டேட் அண்ட் டைம் மாடியூல் வந்து பைத்தானில் வந்து எப்படி டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணால் ரிவர்ஸில் இயர் மந்த் டேட் இந்த ஃபார்மேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ வந்து டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு வந்து என்ன மாடியூல் பேருனா, ஸோ இம்போர்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு வந்து ஒரு மாடியூல் வந்து இருக்குது. அந்த டேட் அண்ட் டைம் மாடியூலுக்குள்ளே ஒரு டேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அந்த டேட்டுக்குள்ளே இன்றைக்கி டுடே டேட் என்ன அப்படின்றது வந்து இங்கே டேட் டுடே டேட்டுக்குள்ளே சேவ் ஆயிரும். இது பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து டேட் அண்ட் டைம் மாடியூல். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் மாடியூல் அப்படின்னா வந்து என்ன, ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, கார்டினேஷன், கம்பேர் பண்ணுறது, அது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பில்ட்-இன் மாடியூல்ஸ். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பில்ட்-இன் மாடியூல்ஸ் வந்து எழுதியிருக்கேன். மேக்ஸ் மாடியூல், டேட் அண்ட் டைம் மாடல், அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரிங் மாடியூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு வந்து எழுதுப்போம். யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ் இப்போலாம் மேக்ஸ், இப்போ டேட் அண்ட் டைம்னா ஸ்பெல்லிங் மாற்றி எழுதக்கூடாது, இது கடையில் கேப் விட்டு எழுதக்கூடாது. ஏன்னா இதை வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கப்பே சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம எடிட் பண்ண முடியாது. அந்த மாடியூல்ஸுக்கு பேர் தான் வந்து பில்ட்-இன் மாடியூல். இப்போ யூசர் டிஃபைன் மாடியூல்ன்றது எனக்கு வந்து ஒன்று தேவை, எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிட்டு எழுதுறது மாடியூல்ஸுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் மாடியூல். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஒரு அடிக்கடி எனக்கு அடிஷன் சப்ராக்ஷன்ற ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடி வந்து இது ஒரு ஃபங்க்ஷன், ஆடுன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? சப்ராக்ஷன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேர்ந்ததான மாடியூல். ஓகேவா? இந்த இது அப்போ இந்த எனக்கு அடிக்கடி தேவைப்படுறத நான் வந்து ஒரு மாடியூலாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆடுன்றது அடிக்கடி எனக்கு தேவைப்படுது, சப்ராக்ஷன்றது எனக்கு அடிக்கடி தேவைப்படுதுன்னா இது வந்து ஒரு மாடியூலாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்.
அந்த மாடியூலை வந்து என்னதுன்னா arithmetic.py அப்படின்னு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுதான் சொல்லுவோம், மாடியூல்ன்றதும் ஒரு ஃபைல் தான். அதில் வந்து வேரியபிளை பற்றின வேரியபிள்ஸு ஃபங்க்ஷன்ஸை பற்றின டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அதை வந்து .py அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி நான் ஒரு மாடியூல்ஸாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இப்போ வேறு அவங்களுக்கும் இதே இது தான் தேவைப்படுது, இன்னொருத்தவங்களுக்கும் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து இம்போர்ட் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள வந்து இதை வந்து நாம் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்போர்ட் அப்படின்ட்டு 3 வேஸில் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த இப்போ தனியாக வந்து பிரித்து வச்சோம்ல, arithmetic.pyன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ராக்ஷன்ற ஃபங்க்ஷன். ஸோ இதே மாடியில் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணால் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3 வேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் பார்த்துட்டு அந்த மேலே வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து என்டையர் மாடியூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இம்போர்ட் இங்கே இருக்கா, இங்கே அரித்மெட்டிக்னு இருக்கு, இந்த அரித்மெட்டிக்னு இருக்குது. இந்த ஃபைல் எனக்கு இங்கே இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஃபைலோட பேரை மட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்தா போதும், இம்போர்ட் அரித்மெட்டிக். ஓகேவா? ஸோ அந்த அரித்மெட்டிக்குள்ளே இருக்க இப்போ இந்த 2 மெத்தட் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்க எப்படி கொடுத்துருவாங்கன்னா, இந்த அரித்மெட்டிக்குள்ளே இருக்க ஆடுன்ற ஃபங்க்ஷனை வந்து எனக்கு தேவை, ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணி எனக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த 2 வேல்யூஸ்க்கு அடிஷன் பண்ணி வந்து மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அவங்க வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். அவங்க திரும்ப இந்த உள்ளே இருக்க கோடிங்ஸ்லாம் அவங்க வந்து எதுவுமே எழுத தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி சப்ராக்ஷன்னா டேரெக்டாக இங்கே வந்து சப்ராக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி சப்ராக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துரும். அவங்க என்ன அது அந்த ஃபைலோட நேமை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணிக்கிடுவாங்க அவங்களோட ப்ரோக்ராமில். அப்படியே அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தேவையான ஃபங்க்ஷன்ஸை மட்டும் வந்து கால் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இம்போர்ட் என்டையர் மாடியூல். அதனால தான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்போர்ட்டுக்கு இம்போர்ட்டு, டு இம்போர்ட் என்டையர் மாடியூலுக்கு இம்போர்ட்டு, அதுக்கடுத்த மாடியூல் நேமுக்கு மாடியூல் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் மெத்தடு வந்து என்னென்னா இம்போர்ட் வித் ரீநேமிங்னா ஒரு தடவையும் arithmetic.add சப்போஸ் பெரிய பேராக இருக்கா, ஒரு தடவை எனக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்குன்னா ஷார்ட் நேம் வச்சு வந்து சொல்கிறது. இப்போ வந்து நாகலட்சுமி வா, நாகலட்சுமி உட்காரு அப்படின்னு நம்ம சொன்னால் வந்து கஷ்டமாக இருக்குமா, அப்போ நாகு அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்லுவோம். அது மாதிரி தான் அரித்மெட்டிக்ன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை வந்து இனிமேல் அப்படின்னு சொல்லினா இன்றைக்கி வந்து a.sub அப்படின்னு வந்து மாற்றுறது பேர் தான் இம்போர்ட் வித் ரீநேமிங். நான் கூப்பிட வேண்டிய பேர் வந்து எனக்குள்ளே பெருசாக இருக்குது, அங்கே எனக்குள்ளே மாடியூலோட நேமே சொல்லி எனக்கு கூப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா அப்படின்னு போட்டு இந்த புதிய நேம் கொடுக்குறது தான் வந்து இம்போர்ட் வித் வந்து ரீநேமிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இங்கே அரித்மெட்டிக்ன்ற இடத்துல ஏன்னு மட்டும் ஷார்ட்டாக நம்ம வந்து கூப்பிட்டா போதும். இப்போ வந்து இதை வச்சு இப்போ சின்டாக்ஸ் எழுதலாமா? இப்போ வந்து டு இம்போர்ட்டு மாடியூல் வித் ரீநேமிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இம்போர்ட்டுக்கு இம்போர்ட், அதுக்கடுத்து மாடியூல் நேமுக்கு மாடியூல் நேம், அஸ்ஸுக்கு அஸ். இப்போ வந்து புது நேம் இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோமா, அதனால நியூ நேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது செகண்ட். என்டையர் மாடியூலுக்கு வெறும் இம்போர்ட் மாடியூல் நேம் மட்டும் கொடுத்துருவோம். இங்கே வந்து அலைஸ் நேமுக்கு SA அது மாதிரி நியூ நேம் வச்சு நம்ம வந்து கூப்பிட்றது தான் இந்த செகண்ட் வேல வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தேர்டு வந்து என்னென்னா, இப்போ இந்த இதுக்குள்ளே எனக்கு அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் 2 இருக்குது. எனக்கு சப்ராக்ஷன் மட்டும் போதும், அடிஷன் தேவையில்லைன்னா அதை எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஃப்ரம் அரித்மெட்டிக், இந்த அரித்மெட்டிக்ன்ற ஃபைலில் ஃப்ரம் அரித்மெட்டிக்லேருந்து இம்போர்ட் பண்ணு, சப்ராக்ஷன்றது மட்டும் இம்போர்ட் பண்ணு. என்னது இம்போர்ட் சப் அப்படின்றது தான் வந்து என்னது ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து எனக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன்ஸை மட்டும் இம்போர்ட் பண்ணுறதுக்குன்னா ஃப்ரம்மு அந்த மாடியூலோட நேம், இந்த மேலே இருக்கல இதுதான் மாடியூலோட நேம், அரித்மெட்டிக் இம்போர்ட் சப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் இங்கே ஃப்ரம் மாடியூல் நேம் இங்கே எழுதிப்போம். இம்போர்ட் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த மாடியூல். ஃப்ரம்மு இங்கே இருக்கா அரித்மெட்டிக்ன்றது மாடியூல் நேமு, அதுக்கடுத்து இம்போர்ட் எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்போம். அதுதான் வந்து இம்போர்ட்டிங் மாடியூல்ஸில் வந்து நிறைய வந்து ரீயூசபிள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ இந்த 3 வேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக மாடியூலோட நேம் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அப்படி மாடியூலோட நேம் கொடுக்குறப்ப அது நேம் வந்து பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா மாடியூலோட நேம் அஸ்ன்னு கொடுத்து ஷார்ட்டாக ஒரு நியூ நேம் கொடுத்தும் கால் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்குள்ளே 2-3 ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு தேவையாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமும் ஃப்ரம் மாடியூல் நேம் கொடுத்து அந்த தேவையான ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஸோ பேக்கேஜ் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து 2025 சிலபஸில் பேக்கேஜுன்ட்டு வந்து கொடுக்கல. ஆனால் வந்து கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜ் வந்து கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து பேக்கேஜ். அப்போ வந்து இது வந்து படிக்கணும். ஸோ பேக்கேஜ்ன்றது என்னது, கலெக்ஷன் ஆஃப் என்னது கலெக்டிங் ரிலேட்டட் மாடியூல்ஸ் டுகெதர். அதாவது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் அது பேர் வந்து பேக்கேஜ். இப்போ மாடியூல்ஸ்க்கும் பேக்கேஜுக்கு எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா, பேக்கேஜ்னால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபைல் நேமில் வந்து ஒன்று இருந்தால் தான் _init_ அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து பேக்கேஜ் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த இதை பாருங்கள், இதை வந்து பேக்கேஜுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா, இது வந்து கேம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ்னு இருக்குங்க. அதுக்குள்ளே சப் மாடியூல்ஸ்லாம் என்ன இருக்கும், ஒரு கேம் விளாட்றோம்னா அதில் சவுண்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், எந்தெந்த லெவலில் விளாட்றோன்னு இருக்குமா, இது ஃபுல்லாக மாடியூலாக. அப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸு. அப்போ பேக்கேஜ்னு எப்போ ஐடென்டிஃபை பண்ணும், அதில் வந்து கண்டிப்பாக init.py அப்படின்ற ஃபைல் இருக்கும். அப்போ இந்த மாடியூல்ஸ்லாம் சேர்ந்தது தான் இது ஒரு பேக்கேஜ். ஓகேவா, இப்போ அதுக்கு கீழே அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, இது பேக்கேஜ், அது சப் பேக்கேஜ். அந்த சப் பேக்கேஜுக்குள்ளேயும் நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்கும். சவுண்டை வந்து ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், லோட் பண்ணலாம். அப்போ இதையும் ஒரு பேக்கேஜில் இப்போ பேக்கேஜுகளை வரணும்னா அதை வந்து init _init_tr_py அப்படின்ற ஃபைல் நேம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இப்போ பேக்கேஜில் வந்து ஏதாச்சும் நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா, இப்போ வந்து எனக்கு என்னது ப்ளே அப்படின்றது வேணும் அப்படின்ட்டு ப்ளேன்ற ஃபைல் அக்சஸ் பண்ணால் என்னது இம்போர்ட், இது எது கீழே வருது, கேம்லேருந்து சவுண்டுக்குள்ளேருந்து ப்ளே அப்படி வருதா, அப்படி தான் நான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து change.py அப்படி இது பண்ணணும்னா கேம்லேருந்து இமேஜுக்குள்ளே change.py இப்படி தான் நான் இம்போர்ட் பண்ண முடியும் ஒரு பேக்கேஜ். ஓகேவா, ஸோ இப்போ பேக்கேஜ்னா புரியுதா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் சேர்ந்தது தான் பேக்கேஜ். அப்போ பேக்கேஜை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா எனக்கு வந்து init.pyன்னு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்டரியில் வந்து ஒரு பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணுவேன். அந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து சப் பேக்கேஜஸும் இருக்குன்னா, ஆனால் சப் பேக்கேஜ் இருந்தாலும் அதில் வந்து init.pyன்ற ஃபைல் நேம் வந்து இருக்கணும். அவ்வளோதான். இதான் வந்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ்.